ஹலோ எவ்ரிவன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜியோ சினிமாவில் இருந்த ஹெச்பிஓ ஷோஸ், பீகாக், பேரமவுண்ட் ஷோஸ், ஸோ அதுக்கப்புறம் கலர்ஸ் டிவியோட ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஹாட்ஸ்டார் உள்ள வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு இனிமேல் கூப்பிட போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்டாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது கம்பேர் பண்ணோம்னா ஜியோ சினிமா வந்து ரொம்ப கொஞ்சம் மோசம் தான். நான் லாஸ்ட் ஐபிஎல்லையும் சரி, இல்லை கன்கரன்சி அதிகமாக மக்கள் வந்து பார்க்குறாங்கங்கிறப்போ அவங்களோட பிளாட்ஃபார்மால் தாங்க முடியல. ஸோ ஹாட்ஸ்டாருங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது நமக்கு. நம்ம டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்கிறது ஆரம்பிச்சதே வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக வந்து ஹாட்ஸ்டார்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் ஹாட்ஸ்டார் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணி பார்ப்பீங்களா? ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷோஸும் அதில் தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஷோஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்பிஓ, ஏபிசி, அதுக்கப்புறம் பேரமவுண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குங்கிறப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஷோஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்தியன் ஷோஸ் பார்க்கணுன்னாலும் ஸ்டார் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து விரும்பி பார்ப்பீங்களா? உங்களுக்கு வந்து இது பே பண்ணி ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் வந்து இதை பார்க்கலன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு ரீபிராண்ட் ஆகிருக்கும். பை.